எம்புதூர் முதல் திருவந்திபுரம் வரை இருக்கக்கூடிய சாலை 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 7வது அறிவிப்பு, குறிஞ்சிப்பாடியில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டடம் 6 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும். 8வது அறிவிப்பு, காட்டுமன்னார் கோயில், சிதம்பரம் மற்றும் புவனகிரி பகுதிகளுக்கு பாசன ஆதாரமா விளங்குகிற வீராணம் ஏரி மேம்படுத்தப்படும். இது விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை ஏற்று 63 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். சிந்தனை செல்வன் கரவொலி எழுப்புகிறார். 9வது அறிவிப்பு, கடலூர் வட்டத்தில் பருவமழை காலங்களில் ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்புகளை குறைக்க தென்பெண்ணை ஆற்றில் 57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 10வது அறிவிப்பு, இன்னைக்கு உலக தாய்மொழிகள் நாள். நம்முடைய தாய்மொழியான தமிழை காக்க தன்னுரைந்த மாணவர் ராசேந்திரன் நினைவிடம் புதுப்பிக்கப்படும். திட்டங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தேவையான நன்மைகளை செய்கிற அரசா நம்முடைய அரசு இருக்கு. திட்டங்கள்ல ஏதோ மேடைகள் அறிவிச்சோம், கோப்புகள் இருக்குன்னு சொல்லாம மக்களுடைய இதயங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த நன்மைகளை கொண்டு போய் சேர்க்கிற அரசாக திமுக அரசு விளங்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய ஒரே இலக்கு மக்கள் தான். மக்களுக்கான நன்மைதான், மக்களுடைய மகிழ்ச்சி தான். மகாபாரதத்தில் வர்ற ஒரு கதையை தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார். மர கிளையில் அமர்ந்திருக்கக்கூடிய கிளியினுடைய கழுத்துக்கு குறி வச்சு அம்பால் அடிக்கணும்னு சீடர்களுக்கு கட்டளையிட்டார் குருநாதர். ஒவ்வொரு சீடரும் வில்லை பிடிச்சு குறி பார்த்தாங்க. யார் யாருக்கு என்ன தெரியுதுன்னு குரு கேட்டார். ஒருவர் சொன்னார் மரம் தெரியுதுன்னார், இன்னொருவர் கிளை தெரியுதுன்னார், மற்றொருவர் குருவி தெரியுதுன்னார். ஒரே ஒருவர் தான், குருவே எனக்கு குருவியினுடைய கண் தெரியுதுன்னு சொன்னாராம். ஆக லட்சியவாதிக்கு அவருடைய கொள்கைகள் மட்டும்தான் தெரியணும்னு எடுத்துக்காட்டா நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த கதையை சொல்வார். அதே போல நாம செய்ய வேண்டிய நன்மை மட்டும்தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியும். அவதூறுகள், வீண் புகார்கள், வெட்டி பேச்சுக்கள்ல நான் கவனத்தை செலுத்துறது இல்லை. அதனாலதான் இந்த 3 ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை தீட்ட முடிஞ்சது. நான் போகிற இடமெல்லாம் மக்கள் முகங்களை பார்க்கிறேன். ஆக முகத்தில் தெரியக்கூடிய மகிழ்ச்சியை பார்க்கிறேன். அதுதான் விடியலுடைய அடையாளம். ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தேன். அங்கிருந்து ஒரு 10 நிமிடத்தில் அல்ல 5 நிமிடத்தில் வந்து சேர்ந்து விட முடியும். ஆனால் ஏறக்குறைய 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நான் நடந்தே வந்தேன். காரணம் என்ன? இது இங்கு மட்டுமல்ல, எந்த மாவட்டத்திற்கு போனாலும் இதே நிலைதான். என்ன காரணம் என்று கேட்டால், தேர்தல் நேரத்தில் அறிவித்த உறுதிமொழிகள் மட்டுமல்ல, அறிவிக்காத திட்டங்களை, அறிவிக்காத வாக்குறுதிகளை சொன்னது மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாக இந்த திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று வாழ்த்து முழக்கமிடக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த சமூகத்தை தாங்கி நிற்கிற தூணா விளங்கக்கூடிய மகளுடைய வாழ்வுக்கு துணையா மாதம் 1000 ரூபாய 1 கோடி 14 லட்சம் சகோதரிகளுக்கு உரிமை தொகையாக கொடுக்கிறோம். எங்க அண்ணன் ஸ்டாலின் தர சீருன்னு என் சகோதரிங்க சொல்றதுதான் எனக்கான பெருமை. பெண்கள் கல்வி வேலை வாய்ப்பு பெற்று வாழ்க்கையில முன்னேற ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். மகளிருடைய முன்னேற்றத்திற்கு சின்ன தடை கூட ஏற்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால்தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே விடியல் பயண திட்டத்தை செயல்படுத்தினேன்.
இது மாதிரியான திட்டங்கள் தேவையுள்ள அத்தனை பேருக்கும் பாகுபாடு இல்லாம கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் மகளிருக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தில் அடுத்ததா திருநர்கள், மாற்றுத்திறனாளிகள், அவர்களோட துணையர்னு எல்லோருக்கும் விடியல் பயணத்தோட பயனை வழங்கணும். அதே மாதிரிதான் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளமாக விளங்குகிற நம்முடைய அரசு பள்ளி மாணவ மாணவியர் கல்வியில உயர்ந்து நிற்கணும். அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கணும்னு பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்துகிறோம். காலையில் பள்ளிக்கு வர குழந்தைகள் வயிற்று பசியோடு இருக்கக்கூடாதுன்னு காலை உணவு திட்டம் கொண்டு வந்தோம். அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு போகிற மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களில் மாதம் 1000 ரூபாய்னு ஆண்டுக்கு 12,000 ரூபாய் வழங்குகிறோம். நம்முடைய மாணவர்கள் வகுப்பறை கல்வியை தாண்டி தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு பெரிய பெரிய வேலைகளுக்கு போகணும்னு, தங்களுடைய குடும்பங்கள் நல்லபடியா பார்த்துக்கணும்னு நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். கல்வியை போலவே மருத்துவமும் தடையில்லாமல் கிடைக்க மக்களை தேடி மருத்துவம்னு ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்கே போய் அவங்களை கவனிச்சுக்கிறோம். தொற்றா நோய்கள் அது பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருந்த மக்கள் பலரை அந்த நோய்கள் இருந்து காப்பாற்றி இருக்கிறோம். அடுத்து பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சுகர், நீரிழிவு நோயால தான் பல தங்களுடைய கால்களை இழக்க நேரிடுகிறது. இதை தடுப்பதற்காக பாதம் பாதுகாப்பு என்ற திட்டத்தை சிறப்பாக இப்பொழுது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதே போல மாரடைப்பு பல உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருக்கிறது. இதை தடுக்க இதயங்காப்போம் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். விபத்து ஏற்பட்டா முதல் 48 மணி நேர சிகிச்சைக்கான செலவை அரசை ஏற்றுக்கக்கூடிய வகையில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் மூலமா பல ஆயிரம் உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்கிறதுல இருந்து மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியோர்னு எல்லோருக்குமான ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.